விஜய் வர்சஸ் உதயன்னு பார்ப்பது வந்து இப்போ வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமானது. விஜயா உதயான்னு பார்க்கறதுன்றது உங்களுக்கு வந்து விஜய் வந்து குறைவா பேசுறார். இந்த 2 நாள் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா உதய் ஸ்கோர் பண்ணிட்டார் நான் சொல்வேன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா. விஜயிடம் மக்கள் எதிர்பார்ப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்ஸ்டன்டா பதில் கொடுக்குறாரா இல்லையான்றது கிடையாது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரா இல்லையான்றது. வார்த்தை ஜாலங்கள்ல ட்வீட்ல இதுலலாம் வந்து உதயநிதியோட கை ஓங்கினா கூட விஜயால தாக்கு பிடிக்க முடியும். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furnitures Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். விஜய் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் மெனி மோர் இயர்ஸ் தான் எனக்கு தோணுது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டதை நம்ப முடியவில்லை. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அதிகபட்சம் என்று தான் நான் நினைத்துக்கொண்டேன் பெரும்பாலானவர்களால். என்டி ராமராவுக்கு பிறகு அவர் தான் சாதித்திருக்கிறார். ஜோசப் விஜய் எனும் நான் மத்திய அரசை ஸ்டாலின் அவர்கள் சமாளித்தது போல விஜயால சமாளிக்க முடியுமா என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஃபுல் 5 இயர்ஸ் இவங்களை நம்பி ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி என்பது வந்து இன்னமும் அண்டர் கொஸ்டின் தான். இப்போதைக்கு வண்டி ஓடுது, 6 மாசம் பிரச்சனை இல்லை. அடுத்த 4.5 ஆண்டுகள் எப்படி ஓடும்னா தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு 75 ஆண்டுகால கட்சி பின்னால இருக்குது தகவல்களை எடுத்து கொடுக்கறதுக்கு. அதுல வந்திருக்க புள்ளி விவரங்கள் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். இது வந்து ஒரு புது கட்சியால திரட்ட முடியாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வருது. சோஃபா மாடல்னு ஹேஷ்டாக் போடுறாங்க உங்களுக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில போகுது. பட் இதெல்லாம் லாங் டேர்ம்ல விஜயால ஜெயிக்க முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அளவுக்கு எம்ஜிஆரால பேச முடியாது. ஆனா எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிச்சாரு. இன்ஃபேக்ட் கலைஞர் அளவுக்கு ஜெயலலிதாவை கூட பேச முடியாது, ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. நீங்க கவர்னன்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் வின் ஓவர்னு எனக்கு தோணுது. பிரஸ் அண்ட் மீடியாவை சந்திக்காமே அவரால் ஒரு 5 வருடம் ஆட்சியை நடத்த முடியுமா அப்படின்னா முடியும். பட் அது நல்லதான்னா நல்லது இல்லை. மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன்ஸ் இன் இந்தியா MK ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவரை சுற்றி இருந்த அதிகாரிகள் பொய் தான் சொல்லுவாங்க. எந்த ஆட்சியிலுமே IAS IPS ஆஃபீஸர்ஸ் லார்ஜ் எக்ஸ்டென்ட் பொய் தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னை காப்பாற்றுங்க. அப்போ உங்களுக்கு உண்மை உங்கள் காதுக்கு வராமல் போயிடும். அது எப்போ வரும்னா ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக உட்காரும் போது, அல்லது எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத போது வரும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். உள்கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் ANI மணி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் சார் ஃபர்ஸ்ட் LED பிக்சர்ஸ் வருது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட் உள்ள போயிடலாம் ப்ளீஸ். ஆஹா, சொல்லுங்க சார். அழகான ஒரு படம். இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஜோசப் விஜய் இன்றைய முதலமைச்சர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர். பகைமை இல்லை. அதனால்தான் பதவியேற்ற முதல் நாளே சில மணி நேரங்களில் அவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தார். பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கும் இடையிலான ஒரு அரசியல் என்று கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஜோசப் விஜய் அவர்களை, முதலமைச்சர் விஜய் அவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வியந்து பார்க்கிறீர்களோ, கண்டிப்பாக நாம் வியந்து தான் பார்க்க வேண்டும். ஏனெனில் அவர் 27 மாதங்களில் சாதித்து காட்டியிருக்கிறார். பட் ஸ்டாலின் அவர்களை, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தயவுசெய்து எவரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பழையதும் புதியதும் கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ இட் ஹாஸ் டு பிளெண்ட். ஓல்டு ஜென்ரேஷன் மட்டும் எங்களுக்கு போதுன்றது தப்பு, நியூ ஜென்ரேஷன் மட்டும் போதுன்றதும் தப்பு. வழிவிடணும். அதே நேரத்தில் நமக்கு முன்னால் இருந்தவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்பதை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நன்றாக உணர்ந்த காரணத்தால் தான் அவர் போய் ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டில் சந்தித்து பார்த்தார். அது ஒரு பெரிய அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அரசியல். ஏன்னா பகைமைக்கு பெயர் போன தமிழ்நாட்டு அரசியலில் இட்ஸ் அ வெரி லவ்லி மூவ், இட்ஸ் அ கல்ச்சர்டு மூவ். உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களை பாராட்ட வேண்டும். முன்னாள் முதலமைச்சரும் அவரை ஆரத்தழி வரவேற்றார், உள்ளுக்குள்ளே எவ்வளவு உணர்வுகள் இருந்தாலும். ஆகவே ஸ்டாலின் வர்சஸ் விஜய் என்று இந்த தமிழக அரசியல் களம் உருவாகி இருப்பது என்பது நாம் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை. சார், நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க இட் ஹேஸ் டு பிளெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் சார் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அவரே சொல்லியிருக்காரு 2 வருஷம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இன்னமும் சில பேரால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்றது தான் ஒரு க்ளீன் ஸ்லேட்டாக தெரியுது இல்லையா? ஸோ இதுக்கு உங்களோட பதில் என்ன? மேடம், ஒரு விஷயம், அதாவது நான் உட்பட விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டதை நம்ப முடியவில்லை. ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார் அதிகபட்சம் என்று தான் நான் நினைத்து கொண்டேன் பெரும்பாலானவர்களால். பட் இது மக்கள் தீர்ப்பு, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கட்சி ஆரம்பித்த 27 மாதங்களில் ஒருவர், அதுவும் தமிழ்நாடு மாதிரியான பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில், இது பைப்போலார் பாலிடிக்ஸாக இருந்தாலும் வேரியஸ் ஸ்மாலர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தரால் சாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். என்டி ராமராவுக்கு பிறகு அவர் தான் சாதித்திருக்கிறார். இந்த எலெக்ஷன் உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு பாடம், பணம், ஜாதி, மதம், அது எல்லாத்தையும் கடந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கட்சி பல ஆயிரம் கோடிகளையும் இன்னொரு கட்சி சில ஆயிரம் கோடிகளையும் செலவழித்து இந்த தேர்தலில் தாவேகாவை தோற்கடிக்க முயற்சித்தது. அவருடைய தொகுதியிலேயே பணம் வெள்ளமாக, கங்கை வெள்ளமாக ஓடியது 2 தொகுதிகளிலும் செலவழித்த பணம் சில 100 கோடிகள் இருக்கும் அவரை தோற்கடிப்பதற்கு. அதையும் மீறி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே மக்கள் தெளிவாக 2 பழைய கட்சிகளுக்கும் உணர்த்தி இருக்கிறார்கள், பணத்தால் நீங்கள் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. ஆகவே இது ஒரு புது ட்ரெண்டாக இன்றைக்கி டெவலப் ஆகிருக்குது. சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். பட் இஸ் கோயிங் டு ஸ்டே ஹியர். விஜய் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் மெனி மோர் இயர்ஸ் தான் எனக்கு தோணுது. அதாவது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலுமே விஜயை குறைத்து, முதலமைச்சர் விஜய் அவர்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் தே ஆர் டூயிங் இட் ஆன் தர் ஓன் பெரில். அப்படி தான் சொன்னாங்க. 27 மாதத்தில் என்ன பண்ணிட முடியும்? நான்லாம் நம்பவே இல்லை. வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஓவர் 35 இயர்ஸ், அதிகபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக வருவார், இல்லை 3rd பிளேஸுக்கு போகணும், ஆட்சி அமைப்பார் என்பதை. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங். தமிழ் சமூகத்தில், தமிழ்நாட்டில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. மீடியா அதை சரியாக உணர, அதை அவதானிக்க தவறிவிட்டது. நம்ம கண்ணு முன்னால் நடந்திருந்த ஒரு விஷயத்தை சரியாக கேஜ் பண்ண நம்ம தவறிட்டோம் அப்படின்னு தான் நான் உணர்கிறேன். சார், இப்போ அவர் காசு கொடுக்காம ஜெயிச்ச ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் சில விமர்சனங்களும் திருப்பியும் அவர் மேலே வைக்கப்படுது. முக்கியமாக அந்த சோஃபாவாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து ஒரு விஷயம் அவர் மேலே திணிக்கப்பட்டுட்டே இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? மேடம், இப்போ ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவர் குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. அப்போ நீங்கள் பேசிய விழுமியங்கள் எல்லாம் கீழே விழுகிறது. பட் இதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் அதை எப்படி பேச முடியும் என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்றைக்கு ஒரு கட்சி 10 சீட்டு குறைவாக வந்திருந்தனா அவர் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக எதிர்கட்சியாக உட்காந்துருக்கலாம். 10 சீட்டு கூட வந்திருந்தனா கம்ஃபர்டபுளாக ரூலிங் பார்ட்டியாக உட்காந்துருக்கலாம். 2 கண்டான போய் மாட்டிக்கிச்சு உங்களுக்கு. எதிர்த்தரப்பில் அவர்களால் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்க முடியாது. அவர்களுக்கு அமைச்சர் பதவி என்ற கனவு இருக்கிறது, தேவை இருக்கிறது. இவருக்கு மெஜாரிட்டி என்ற தேவை இருக்கிறது. இந்த சோஃபா பேரம் என்பதெல்லாம் வைக்கப்படக்கூடிய வலுவான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. குதிரை பேரம், சோஃபா மாடல் என்பதெல்லாம் இது உண்மையாக இருக்கக்கூடாது என்று நாம் நம்புவோமாக. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஆதாரங்களோடு இப்படி ஒரு பேரம் நடத்தப்பட்டது, பணம் விளையாட தொடங்கி இருக்குதுன்னா கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. அப்போ நீங்கள் தூய சக்தி என்று சொல்லிவிட்டு வந்ததற்கு எந்த அவசியம் இல்லை. மக்கள் உங்களை ஒரு மாற்று என்று தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலமைச்சராக பதவி ஏற்பது என்பது ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் பிகமிங் a சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் an end in itself. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆட்சி பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது தான். ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சட்டமன்றத்தில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். நம்பர்ஸ் படி பார்த்தா யாராலையாவது ஆட்சி அமைக்க முடியும்னா அது விஜயால் தான் ஆட்சி அமைக்க முடியும். மற்ற 2 பேருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 118 மேஜிக் நம்பர்னா 108லேருந்து 118க்கு போகலாம், 59லேருந்து 118க்கோ 47லேருந்தோ போக முடியாது. விஜயால் ஆட்சி அமைக்க முடியல, தொடர முடியல இந்த சட்டமன்றத்தில்னா தேர்தல்களை தவிர வேறு வழி இல்லை. தேர்தல்களுக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர். ஆஹா, சரி, நான் கேள்வியாக கேட்குறோம், நீங்களே படத்தை பார்த்துட்டீங்க, நீங்களே சொல்லிடுங்க. இல்லை, நீங்கள் அப்படி போய் மோடிக்கு எதிராக விஜயை நிறுத்துறதுன்றது மோத விடுற வேலை இது. நீங்கள் ஸ்டாலினோட விஜயை மோத விடலாம், நரேந்திர மோடியோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட விஜயை மோத விடுவது என்பது உங்களுக்கு விஜய் கிட்ட ஏதோ கோபம் இருக்கு, விஜயிடம் ஏதோ பகை இருக்குன்னு அர்த்தம். நான் உங்களை சொல்லல, அது சும்மா வெஸ்ஸஸ் போட்டிருக்கோம் சார், அப்படி இல்லை. அதாவது எப்படி சமாளிப்பாருன்னு கேட்குறோம். புரியுது. நானும் ஜோக்கப்பாட். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மேடம், அதாவது இன்றைக்கு மத்திய அரசை பகைத்து கொண்டு எந்த மாநிலத்தாலும் ஆள முடியாது. நீங்கள் எந்த மாதிரியான காம்ப்ரமைஸை பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்கன்றது தான், ஸ்கேல் தான் டிஃபர் ஆகும், அளவுகோல் தான் வித்தியாசப்படுமே ஒழிய
மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கு இப்போ மம்தா பானர்ஜி இருந்த மாதிரி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா இவர் அரசியலுக்கு புதியதாக வந்திருக்கிறார். நிதி சுத்தமாக கிடையாது, இன்றைக்கி நிதி ஆதாரங்கள் சுத்தமாக கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட உதவி இல்லைன்னா எந்த மாநிலத்தாலுமே இன்றைக்கி நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஒன்று அரசியல் ரீதியாக பிஜேபியை எதிர்ப்பது, இன்னொன்று நிர்வாக ரீதியாக எதிர்ப்பது. நிர்வாக ரீதியாக எதிர்க்க முடியாது. ஆகவே இணக்கமான போக்கு தேவை. ஆனால் இதுதான் அவரோட சேலஞ்சு. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். இப்போ கொள்கை எதிரி தான் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கொள்கை எதிரியோட தன் கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாமல் அதே நேரத்தில் மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்களை எப்படி பெறுவது என்பது தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய பெரிய சவால். இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ். ஏன்னா அவங்க உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு அவங்க எல்லாத்தையுமே அரசியலில் தான் பார்ப்பாங்க. அதுவும் பிஜேபிக்கு 4 சீட்டு 1 சீட்டாக மாறிடுச்சு. ஆகவே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கடினமான பொருளாதார சூழ்நிலையில், நிதி நெருக்கடியில் மத்திய அரசை மிகப்பெரிய அளவுக்கு விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு சார்ந்து இருக்கிறது. இது ஸ்டாலின் அவர்கள் சமாளித்தது போல் விஜயால் சமாளிக்க முடியுமா என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவர்களுக்கு ஒரு 50 ஆண்டு கால அனுபவம் இருந்தது. 32 எம்பிஸ் இருந்தாங்க. அதை வச்சு அவங்களால சில விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. இங்கே எம்பிஸ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு புது பிளேயர். டெல்லி பாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது தந்திர பூமி. அது அங்கே வந்து நீங்கள் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் பார்க்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் வரும். ஆகவே அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். கொள்கை எதிரி என்று அவர் பிரகடனம் செய்த பிஜேபியிடம் அவர் இன்று போய் பேச வேண்டி இருக்கிறது. அவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் கவனிக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எடப்பாடி பழனிசாமி குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு காரணமாக இருந்தவர்கள்னு சொல்லலாம். அதிமுக ஒரு பிரிவினர் இன்றைக்கு தாவேகாவை ஆதரிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களும் அவர்களை வீடு தேடி போய் பார்த்திருக்கிறார். இந்த அரசு 2 விஷயம். ஒன்று, இந்த அரசு இப்போ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னா இதுக்குள்ளே நம்பர்ஸ் வேணும்னா அவங்களுக்கு ஏடிஎம்கே கிட்டேருந்து தான் வரும். வேறு இந்த நம்பர்ஸ் வச்சு வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் விசிகே வந்து ப்ராப்ளமேட்டிக். அது டெய்லி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் இருக்குது பிஜேபியோட, மோடி கவர்மெண்ட்டோட. அதனால் இவங்களுக்கு வந்து ஃபுல் 5 இயர்ஸை இவங்களை நம்பி ஓட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்பர்ஸ் எங்கேருந்து வரணும்னா ஏடிஎம்கே கிட்டேருந்து தான் வரணும். ஏடிஎம்கே கிட்டேருந்து வரும்போது 2/3 இல்லைன்னா அது டிஸ்குவாலிஃபிகேஷனில் போய் மாட்டிக்கும். இந்த கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி என்பது வந்து இன்னமும் அண்டர் கொஸ்டின் தான். இப்போதைக்கு வண்டி ஓடுது, 6 மாதம் பிரச்சனை இல்லை. அடுத்த 4.5 ஆண்டுகள் எப்படி ஓடுனா தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு நம்பர்ஸ் இல்லை அவங்க கிட்ட. அப்போ ஏடிஎம்கேலேருந்து தான் எடுக்கணும், ஏடிஎம்கேலேருந்து தான் வர வாய்ப்பு இருக்குன்னும் போது நேற்றே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடுச்சு. 2 தரப்பும் போய் எதிர்த்தரப்பை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்படி டிஸ்குவாலிஃபைலாம் பண்ணாங்கன்னா வந்து எலெக்ஷன் அந்த 25 தொகுதிக்கோ அல்லது 21 தொகுதிக்கு எலெக்ஷன் வந்துன்னா மக்கள் எப்படி தீர்ப்பளிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது ஒன்று. 2வது, லாங் டேர்மில் விஜயோட அரசியல் என்பது அதிமுக வாக்கு வங்கியை சார்ந்தது. திமுக வர்சஸ் தாவேக்கான்னு தமிழக அரசியல் மாறிடுச்சுன்னு அவரோட பிரச்சாரங்களில் தொடர்ந்து சொன்னார். அதுதான் ஃப்யூச்சராக இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அதிமுக பெரிய அளவில் தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து நிற்கிறது. இந்த 6 மாதம் ஓடுறதுன்றது ஒரு கதை. அதுக்கு பிறகு லாங் டேர்மில் தாவேக்காவோட வாக்கு வங்கி என்பது அதிமுக வாக்கு வங்கி எந்த அளவு தாவேக்கா கிட்ட வந்து கிராவிடேட் ஆகி வருது என்பதை பொறுத்தது. ஸோ திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் தமிழக அரசியல் போட்டியாக மாறப்போகிறது என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்குது. அதிமுக இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் பலவீனம் அடைந்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் சார். See the response. சார், சட்டசபையில் யாரோட கை ஓங்குதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இதை வந்து இப்போ விஜய் வர்சஸ் உதயன்னு பார்ப்பது வந்து தவறு. இது தாவேக்கா திமுகன்னு பார்க்கணும், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் நம்முடைய அரசியல், நம்முடைய வாழ்க்கை வந்து தனி மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அது சினிமா புகழ்லேருந்து வந்தாங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மேலோங்கின்னு இருக்கும். இப்போ வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமானது. விஜயா உதயான்னு பார்க்குறதுன்றது உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நல்லா பேசுகிறாரு, விஜய் வந்து குறைவாக பேசுகிறாரு. இந்த 2 நாள் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா உதய் ஸ்கோர் பண்ணிட்டார் நான் சொல்வேன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக. ஆனால் விஜய் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பொறுத்து பதில் சொல்கிறாரு. அந்த பதிலில் வந்து அவர் என்ன சொல்கிறார், துள்ளி எழுந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்றார். அது வந்து அவர் பலவீனத்தை மறைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது.
இந்த பர்சனாலிட்டி ஓரியன்ட் பாலிடிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. விஜயிடம் மக்கள் எதிர்பார்ப்பது உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்ஸ்டண்ட்டாக பதில் கொடுக்குறாரா இல்லையான்றது கிடையாது, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரா இல்லையான்றது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஓரளவு எஸ்பெஷலி விமன் ரிலேட்டடு அந்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது பேச்சில் அந்த மாதிரியான வார்த்தை ஜாலங்களில் ட்வீட்டில் இதிலெல்லாம் வந்து உதயநிதியோட கை ஓங்கினா கூட விஜயால் தாக்கு பிடிக்க முடியும். எங்கே அவர் ஸ்கோர் பண்ண முடியும்னா கவர்னன்ஸில், நிர்வாகத்தில். ஆனால் அதே நேரத்தில் ஓரளவுக்கு இந்த ஜிகினா வேலையும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்குது, பிளேயிங் டு த கேலரிஸ். இப்போ 2-3 நாளாக வந்து உதயநிதியோட ஸ்பீச், அசம்பிளியில் ஸ்பீச், அதுக்கு பிறகு அவரோட ட்வீட்ஸு, சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு 75 ஆண்டுகால கட்சி பின்னால் இருக்குது தகவல்களை எடுத்து கொடுக்கறதுக்கு. அவங்க அதில் வந்திருக்க புள்ளி விவரங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இது வந்து ஒரு புது கட்சியால் திரட்ட முடியாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களுக்கு வருது. அப்புறம் அவங்க சோஷியல் மீடியாவை அவங்களும் அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணுறாங்க, சோஃபா மாடல்னு ஹேஷ்டேக் போடுறாங்க உங்களுக்கு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் போகுது. பட் இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் தான். லாங் டேர்மில் விஜயால் ஜெயிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணி கூடிய வரைக்கும் அதில் வந்து விமன் ரிலேட்டட் ப்ராமிசஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஒரு க்ளீன் கவர்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட் பாசிபிள் கொடுத்தா ஹி கேன் ஸ்கோர். அங்கே தோற்றா தான் அது தோல்வி. அதை தாண்டி வந்து அசம்பிளியில் பேசும்பொழுது இந்த 2 நாள் அசம்பிளியில் வந்து நான் வந்து ஐ கேன் கிளியர்லி சே உதயநிதி ஸ்கோர்டு, விஜய் வந்து குறைவாக தான் பேசினார். பட் தட்ஸ் நாட் த யார்ட் ஸ்டிக் ஃபார் சீஃப் மினிஸ்டர். ஸோ அதை தாண்டி அது போகணும். பர்சனாலிட்டி ஓரியன்ட் பாலிடிக்ஸாக தான் தமிழ்நாடு. எம்ஜிஆர் கலைஞர், ஜெயலலிதா கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் வர்சஸ் விஜய், இப்போ விஜய் வர்சஸ் உதயநிதின்னு வந்திருக்குது. பட் கலைஞர் அளவுக்கு எம்ஜிஆரால் பேச முடியாது, ஆனால் எம்ஜிஆர் தொடர்ந்து ஜெயிச்சார். இன்ஃபேக்ட் கலைஞர் அளவுக்கு ஜெயலலிதாவை கூட பேச முடியாது, ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. நீங்கள் கவர்னன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் வின் ஓவர்னு எனக்கு தோணுது. இதை வந்து இன்னமும் நீங்கள் உதய் விஜய்ன்னு கொண்டு போகாமல் திமுக வர்சஸ் தாவேக்கான்னு பார்க்குறது தான் சரியான பார்வையாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் சார், இப்போது பீங் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட், எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒரு ஊடகங்கள், அதாவது ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியாவை சந்திக்காமே அவரால் ஒரு 5 வருடம் ஆட்சியை நடத்த முடியுமா? நடத்த முடியுமா அப்படின்னா முடியும். பட் அது நல்லதான்னா நல்லது இல்லை. நான் அதான் என்னுடைய வேறு சில நேர்காணல்களை நான் சொன்னது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, அவருக்கு பண்ணுறதுல ஏதோ தயக்கம் இருக்குது அப்படின்னா நான் யாரையும் குறைச்சி மதிப்பில்லை, அது தேவையில்லை. அவருக்கு கம்ஃபர்டபுளான ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. அதாவது வந்து ரொம்ப சாஃப்டாக கேட்குறவன்னு கூட நான் சொல்லலை. பிரிண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு கம்ஃபர்டபுளான ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அவர் பேசணும். நான் மீடியா கிட்ட பேசவே மாட்டேன்னு ஒருத்தர் இருக்க முடியாது. பிகாஸ் மீடியா கிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தாலும், இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு சே மீடியா இஸ் அன் ஈவில் அண்ட் அன்அவாய்டபிள் ஈவில். பீங் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மீடியா நான் இதை சொல்கிறேன். இன்றைக்கி மீடியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி வந்து அஜெண்டா ஓரியன்டாக போயிடுச்சு. கேள்வி கேட்க வரவங்க பெரும்பாலான மீடியா ஹவுசஸில் வந்து ரொம்ப அதாவது இம்மாரல் ஆட்டிடியூடில் ரொம்ப அதாவது வந்து அன்எத்திக்கலாக தான் கேட்குறாங்க. பட் இது வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பப்ளிக் லைஃப். நீங்கள் 2.5 ஆண்டுகள் அவர் மீடியாவே பார்க்காம இருந்ததுன்றது ஹெல்த்தி சைன் கிடையாது. இப்போ அது கூட ஒரு கட்சின்ற முறையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு, அது ஆஸ் அ ரைட்டாக ஒரு மீடியா கிளைம் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டராக பீப்புளுக்கும் உங்களுக்குமான பிரிட்ஜுன்றது மீடியா தான். அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி உங்களுக்கு வேறு அவென்யூஸை ஓப்பன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, யூடியூப் இருக்குது, எனி நம்பர் ஆஃப் நியூ அவென்யூஸ் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு வந்து ஒன் வே பாத். இப்போ மன் கி பாத் மோடி பேசுகிறாரு இல்லையா, அந்த மாதிரி நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கோக்கன்றது. இன்ஃபேக்ட் இன் இஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் Joseph Vijay, with my experience, my humble suggestion is talk to media. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்க அதிகாரிகள் எல்லா நேரத்துலையும் உண்மையை சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க. இந்த அனுபவம் வந்து கலைஞருக்கே வந்திருக்குது. இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி வாஸ் த டார்லிங் ஆஃப் த மீடியா. அவருக்கு இது வந்து நடந்திருக்குது கடைசி காலத்தில். மீடியாவுக்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடியவர் ஒரு கட்டத்தில் அவரே வந்து ஷெல்லுக்குள்ளே போனார். அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன் வாங்க. நீங்கள் வந்து அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறீங்க. அதிகாரிகள் பொய் தான் சொல்லுவான். இது எந்த ஆட்சியிலையுமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பொய் தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னை காப்பாற்றிக்கணும். அப்போ உங்களுக்கு உண்மை உங்கள் காதுக்கு வராமல் போய்டும். அது எப்போ வரும்னா, ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக உட்காரும்போது, அல்லது எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத போது வரும்.
உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மீடியா கிட்ட ரெகுலர் இன்டர்வெல்ல இன்ட்ராக்ட் பண்ணணும். சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள் முதலமைச்சர் காதுக்கு ஒன்லி த்ரூ மீடியா தான் போகும். இதை அவர் உணர்ந்து கொள்வது முதலமைச்சருக்கும் நல்லது, தாவேகாக்கும் நல்லது, இந்த ஆட்சிக்கும் நல்லது. அஃப்கோர்ஸ் த பால் இஸ் இன் தேர் கோர்ட். முதலமைச்சராக விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி எச்சரிக்கையாக இல்லாத காரணத்தால், அவர்கள் சொல்லியதெல்லாம் நம்பிய காரணத்தால் தான் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன்ஸ் இன் இந்தியா MK ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவரை சுற்றியிருந்த அதிகாரிகள். ரெண்டாவது, தன்னை புகழ்ந்து பேசக்கூடியவர்களிடம் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எஸ்பெஷலி மீடியா பர்சன்ஸ். யார் தன்னுடைய குறைகளை முகத்துக்கு முகம் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் தன்னுடைய உண்மையான நண்பர் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, புத்திமதி சொல்கிறது என் வேலையும் இல்லை, அது என் தகுதி, அதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னா இந்த 2 கேட்டகரி கிட்ட தான். ஒன்று, சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள். இரண்டாவது, புகழ்ந்து பேசக்கூடிய, எப்பொழுதும் புகழ்ந்து மட்டுமே பேசி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள். இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த தவறை செஞ்சதால தான் ஒரு நல்ல அரசை கொடுத்த MK ஸ்டாலின் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை விஜய் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது அவருக்கு நல்லது. ஒருவர் வெற்றி பெற்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இளைஞர்களின் ஆதரவு பெரிய அளவில், மிகப்பெரிய அளவில் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், 35லேருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வரையிலும் இந்த ஆதரவு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், வாக்களிப்பவர்களின் வயதை நீங்கள் குறைப்பீர்களே ஆனால், உதாரணத்திற்கு 10 வயது என்று குறைக்கப்படுமையானால் அவர் 234 இடங்களிலும் வெற்றி பெறுவார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. அதெல்லாம் சட்டத்தில் சாத்தியம் இல்லாத ஒன்று, அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கான செல்வாக்கு குழந்தைகளிடம், பெண்களிடம், அனைத்து வயது பெண்களிடமும் அவருக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இத்தகையதொரு செல்வாக்கு இருந்தது கிடையாது. 30% வாக்குகளை பெற்று 130 இடங்களை பிடித்தார் எம்ஜிஆர். இவர் 34%, கிட்டத்தட்ட 35% வாக்குகளை பெற்று, அன்ஃபார்ச்சுனேட்லி அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. 107 சீட்டு தான் வந்திருக்குது. அவர்களுக்கான அந்த 118 சீட் என்பது கிடைக்கவில்லை. ஆகவே இந்த ஒரு நெருக்கடியான கட்டத்தில் தான் அவர் இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தனி மெஜாரிட்டி என்பது அவருக்கு இல்லை. அதற்கு இன்னமும் அவருக்கு ஒரு 10 இடங்கள் தேவைப்பட்டது. கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவுடன் அவர் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுதைக்கு அரசு ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த 6 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏனெனில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு நீங்கள் மற்றும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியாது, கோர தேவையும் இல்லை. ஆகவே இப்பொழுதைக்கு வண்டி ஓடும், பிரச்சனை இல்லை. நிறைய சவால்கள் இருக்கின்றன, அதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்தாகிவிட்டது. ஒரு விதத்தில் அவர் மலர் படுக்கை அல்ல, முட்படுக்கையின் மீது அமர்ந்திருக்கிறார், முள்கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். தன் முன்னால் உள்ள சவால்களின் வலியும் அந்த சவால்களுடைய தீவிரத்தன்மையும் அவருக்கு தெரிகிறது என்று நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். விஜய் அவர்களை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவரால் ஆள முடியாது, அவரை கவுத்துலாம் இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அவரை தோற்கடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏனெனில் மக்களின் ஆதரவு அவருக்கு இருக்கிறது, பெரிய அளவில் மக்களின் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அரசியல் ரீதியாக ஸ்திரத்தன்மையற்றது. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ரெண்டாவது, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஏராளமான நிதி தேவைப்படுகிறது. அது மத்திய அரசிடமிருந்து தான் வர வேண்டும். ஆகவே மத்திய அரசையும் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். காலம் தேவைப்படுகிறது. அவர் சொன்னது மாதிரி சற்று நேரம் கொடுங்கள், சற்று அவகாசம் கொடுங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். அந்த அவகாசம் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று தான் நான் நம்புகிறேன். 6 மாதங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அரசியல் சூழல் எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக
அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி கொண்டு போவது என்பது அவர் முன்னால் இருக்கக்கூடிய இன்னொரு சவால். ஏன்னா இது வாக்களித்தவர்கள் எல்லாரும் அப்படியே தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. அடுத்தடுத்த நாட்களில் அந்த ஆதரவு மாறலாம். எதிர்பார்ப்புகள், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நிலைமை மாற்றமடையும். ஆகவே அவர் தன் முன்னால் உள்ள சவால்களின் தீவிரத்தன்மையை உணர்ந்திருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு பார்க்கும் பொழுது அவரால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கைக்கும் இன்றைக்கு இடம் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அதாவது நெத்தியடி பதில்கள் கொடுத்துருக்க. மீண்டும் ஒரு முறை நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். Behind Notes முதல்வர் விஜய், நாயகன் to ஜனநாயகன், டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், ஈஸியா படிங்க சேலரியோட, GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட், கால் 0444545 மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். Supported by the சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் அப் ஆல் இன் ஒன் ஸ்டோர். VGP யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். பவர்ட் பை சௌபாகியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், வேலம்மாள் நெக்ஸஸ், டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Notes முதல்வர் விஜய், நாயகன் to ஜனநாயகன். Supported by the Chennai Mobiles and Electronics Furnitures Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velammal Nexus.